friends, welcome to Balakavi channel. Friends, இப்போ நம்ம சூப்பரா மிக்ஸியில ரொம்ப சாஃப்ட்டான மல்லிகை பூ இட்லி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அந்த முள்ளங்கி சாம்பாரோட இன்னைக்கு நம்ம சுட சுட. இப்போ இது வந்து இட்லி அரிசி. இந்த அளவால நான் 3 இட்லி அரிசி எடுத்துக்க போறேன். அடுத்தது உளுந்து இதால நான் 1 போடுறேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை அவல் இது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். அரிசியை தனியாகவும் உளுந்து தனியாகவும் கழுவி ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்குங்க. இந்த உளுந்து ஊற வைக்கும் போது இதோட சேர்த்து வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி நல்லா நம்ம கழுவி அலசி எடுத்தாச்சு. இப்போ உளுந்தும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கழுவிட்டோம். கழுவி இப்போ இது பாருங்க, வெந்தயம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதை அப்படியே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு நல்லா அரிசியும் உளுந்தும் ஊறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ உளுந்தை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தை 2 தடவை போட்டு மிக்சியில் அரைச்சிக்குங்க. உளுந்து ப்ளஸ் வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்தோம். இதை ஒரு 2 பகுதியாக போட்டு நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க. அப்படி தண்ணி விட்டு அரைக்கும் போது மிக்சி வந்து நமக்கு சூடாயிடும். அப்படி சூடாயிடுச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மிக்சி சூடாயிடும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஐஸ் வாட்டர் வச்சிங்க. இது ஒரு முக்கியமான டிப்ஸு. இந்த ஐஸ் வாட்டரை மிக்சி வந்து சூடு ஆகும்போது மட்டும் நீங்கள் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதில் உள்ள இந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணாலும் உளுந்து ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணால் நமக்கு உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஆனால் சீக்கிரம் மாவு வந்து புளிச்சிடும். அதனால் இந்த விஷயம் வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்தை பொறுத்து தான். நான் இன்றைக்கி இந்த தண்ணி ஆட் பண்ணலை, இதை நான் எடுத்துடுறேன். எனக்கு மிக்ஸி வந்து அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடும். அதனால் நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு மாவு உயரமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல பொங்கி வரும்போது வெளியில் சிந்தாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த பேட்ச்சு உளுந்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து 2 தடவை அரைக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ அரைக்கும் போது இதில் சிறிது ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரிசி அரைக்க ஆரம்பிக்கலாம். அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்துடுறேன், ஊற வச்ச தண்ணியெல்லாம். அரிசியை ஒரு 3 தடவை போட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் வாட்டர் விட்டு நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டதில் இந்த அவளையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த அவளையும் 2 தடவை போட போகிறோம் இல்லையா, அதே மாதிரி 2 தடவை இன்னொரு தடவை அரிசி போடும்போது இந்த அவளை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நம்ம எடுத்து வச்ச மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. இதே மாதிரி அடுத்த பகுதி மாவையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியும் இப்போ இந்த அவளையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டரை சேர்த்துங்க. இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இப்போ உப்பு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இதோட சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா 2 பகுதியாக மாவை பிரிச்சுக்கிட்டு ஒரு பகுதி மாவில் மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டு இன்னொரு பகுதி மாவை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் அப்புறமா இன்னொரு பகுதியில் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுக்கும் சேர்த்து நான் இப்போ உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு பாருங்கள், 1 இந்த அளவுக்கு இந்த ஸ்பூனால் நான் 1.5 போடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி, உளுந்து, வெந்தயம், அவல், உப்பு எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போ நான் இதை மிக்சியில் நைட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நான் கவர் பண்ணி வச்சிடுறேன். நாளை காலையில் இதில் நான் இட்லி சுட்டு காமிக்கிறேன். மாவு எப்படி நல்லா பொங்கி இருக்குது, எப்படி நம்ம கிரைண்டரில் அரைப்போமோ அதே மாதிரி மெத்தடில் எப்படி இட்லி சூப்பராக வருது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாவை நீங்கள் ஒரு 10 நாள் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை 2 பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை இப்போ அரைச்ச உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தை மட்டும் வெளியில் வச்சுருக்கலாம். எனக்கு இது தேவைப்படும், அதனால் நான் இதை அப்படியே வைக்கிறேன். இதில் கரண்டியில் உள்ள மாவை எடுத்துகிட்டு கரண்டி எடுத்துடலாம். இந்த ஓரெல்லாம் நம்ம வைச்சாச்சு, கரண்டியில் உள்ள மாவை வைச்சாச்சு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு காலையில் இதில் நம்ம இப்போ இட்லி சுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள், நம்ம நைட்டு அரைச்ச மாவு பாருங்கள், மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 2 பாத்திரமாக வச்சுருக்கலாம். நான் வந்து ஒரே பாத்திரத்திலே வச்சுட்டேன். அரை பாத்திரம் வச்சுருந்தோம். நம்ம நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றலாம். இது ஓரெல்லாம் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். அரை பாத்திரம் வச்சுருந்தேன், நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஆமாங்க, இப்போ இட்லி தட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு 3 அடுக்கு இட்லி ஊற்றிட்டேன். எண்ணெய் தடவி இட்லி ஊற்றும் போது இட்லி ரவுண்டு ஷேப் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஓட்டைகள் வர மாதிரி இந்த இட்லி தட்டை அழகாக நான் அடுக்கிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி வேக வைக்கலாம். அடுப்பத்தை வச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்ச வச்சு இப்போ தண்ணி சூடாகிட்டுருக்கு. அதில் இப்போ நம்ம இந்த இட்லியை வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், இட்லி நல்லா வெந்துருச்சு, ஆவி வந்துருச்சு. வெளியில் எடுத்துடலாம். இட்லி நீங்கள் வெந்துருச்சான்னு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இட்லி ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ எப்போதுமே நம்ம துணி போட்டு ஊற்றணும்னா நம்ம அப்படியே தட்டில் துணி இட்லியை கவுத்துட்டு மேலே தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி தட்டில் ஊற்றிருக்கனால இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் இட்லியை எடுக்கலாம்.
ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி சூடாக எடுத்து காமிக்கிறேன். ஆறட்டும் கொஞ்சம் நேரம். தான் நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இட்லி ஆற வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தட்டில் நல்லா ஒட்டாமல் வரும். துணி இட்லி அப்படின்னா நம்ம அப்படியே துணியோட இட்லியை கவுத்துட்டு மேலே தண்ணி தெளித்து துணியை மட்டும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி நல்லா குண்டாகவும் இருக்குது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக 15 நிமிஷத்தில் நம்ம மாவு அரைச்சி இட்லி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசையில் நம்ம 2 சைடும் ஆயில் விட்டுக்கலாம். தோசை நல்லா எலும்பி வந்துருச்சு பாருங்கள் ஒரே நிமிஷத்தில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தோசையும் ரெடி ஆகிடுச்சு.